கர்ப்பப்பையில் நீர்க்கட்டி, நார்க்கட்டி, பிஓஎஸ்ன்னு சொல்கிறாங்க, பிசிஓடின்னு சொல்கிறாங்க, அதுமாதிரி பல்கி யூட்ரஸ்ன்னு சொல்கிறாங்க, பிளேபிட் டியூப்பில் அடைப்புன்றாங்க, மாதவிடாய் சுழற்சி முறை மாறி போச்சுன்றாங்க, இல்லை அதிக உதிரிப்போக்குன்றாங்க. இப்படி கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் பெண்களுக்கு ஏராளமாக வருது. பெண்களுக்காகவே குறிப்பாக இந்த மருந்து நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க, மிக சிறப்பாக வேலை செய்யுது. நார்க்கட்டி நீர்க்கட்டியில் நல்லா கரைஞ்சி போயிடுது. ஒரு சிலருக்கு கணக்கில் இருந்தாலும் கரைஞ்சி போகுது. இது எப்படி சாத்தியம்? இது எப்படி பெண்கள் பயன்படுத்தணும்? குறிப்பாக பெண்மணிகள் எப்படி பயன்படுத்தணும்? நம்ம எல்லா காணொலியிலையும் அடிக்கடிக்கு சொல்கிறது தான், மருந்துங்கிறது ரெண்டாம் பட்சம். முதல்ல நம்ம என்ன தவறுகள், சிறு சிறு தவறுகள், தெரிஞ்சோ தெரியாமலோ செய்யக்கூடிய மிஸ்டேக்ஸ் தான் டிசீஸ். அதனால் முதல்ல அந்த தவறுகளை, மிஸ்டேக்ஸை சரி பண்ணணும், அல்லது அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுக்கும்போது தான் சக்ஸஸ் பண்ண முடியும். அது சரி பண்ணிவிட்டு அதை மீண்டும் வெளியே வர முடியும் அந்த பிரச்சனையிலேருந்து. அதனால் முதல்ல அந்த தவறுகள் என்னென்னுட்டு நீங்கள் சொன்னீங்க லிஸ்ட்டு, அதில் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிடலாம். என்னன்னா, மனம் சார்ந்த விஷயமும் இந்த கருப்பை கட்டின்னு மட்டும் கிடையாது, எல்லா உபாதைகளுக்கும் அடிப்படை மனம் சார்ந்த விஷயம் கூட. எதனால் இப்போ சமீப காலமாக இந்த பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான பெண்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது, கருப்பை சார்ந்த விஷயங்கள், தைராய்டு, அதெல்லாம் எதனால் அப்படின்னா வாழ்வியல் முறை, லைஃப் ஸ்டைல் மாறி இருக்குது. முன்னமெல்லாம் பார்த்திங்கன்னா 6 மணி 7 மணிக்கு மேலே சாப்பிட மாட்டோம், போய் பேசிவிட்டு மணி ஒரு 7-8 போய் தூங்கிடுவோம். கண்ணுக்கு அதிகமாக வேலை இல்லை, நல்லா புரிஞ்சுங்க, நேத்திரம், கண்ணுக்கு அதிகமாக வேலை இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா அதிகமான படிப்புங்கிறது நான் குறை சொல்லலை, படிப்பு வேணும் தான், ஆனால் கண்ணை முழித்து படிக்கிறோம். அப்போல்லாம் அது இல்லை. அதிகமாக அந்த படிப்பு சுமை, கண்ணை முழித்து படிக்கிறோம். அதை விட ரொம்ப மோசமானது செல்ஃபோன், டேபு, சிஸ்டம். எந்த அளவுக்கு பயன்படுத்தணுமோ அந்த அளவுக்கு பயன்படுத்துறது இல்லை. இவங்க கண்ணு முழிச்சுக்கிட்டு வீடியோ பார்க்குறது அல்லது அந்த ரீல்ஸு, அந்த மோகம்லாம் அதிகமாகிடுது. மொத்தத்தில் எந்த அளவுக்கு கண்ணுக்கு நீங்கள் வேலை கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு பிராணன் நஷ்டம். இதுதான் அண்டர்லைன் பண்ணிங்க, பிராணன் நஷ்டம். இது குடிநீர் கஷாயமாக காலை மாலை 2 வேளைக்கு நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி 300 ml தண்ணி, இது 10 கிராம் பொடி, 2 டீஸ்பூன், 10 கிராம்னா 100 ml சுண்டை காய்ச்சி வடிகட்டி காலையில் கிடைச்ச 100 ml 50 ml காலையில் வெறும் வயிற்றில், மாலை வெறும் வயிற்றில் 5 மணி வாக்கில் இது எடுத்துக்கணும். இது பார்த்திங்கன்னா தேனில் சாப்பிட்லாம், தேனில் குழச்சி சாப்பிட்லாம், 1 கிராம் அளவு.